விருச்சிகம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் தொடங்கியாச்சு இல்லையா? இந்த மாதத்தில் பாருங்க, பல்வேறு முக்கிய கிரகத்தோட மாற்றம் நடைபெற போகுது. அந்த வகையில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய கிரக மாற்றங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நீங்கள் மேன்மை அடைய முடியும், இது குறித்த முழுமையான விளக்கத்தை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் தொடர்ந்து சிவபெருமான வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு பண்ணுங்க. அந்த விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகளை செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் நலமுடன் வாழ சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்கும். இந்த மாதம் 3 முக்கிய கிரக பயிற்சி நடக்குது. அதே போல சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல சூரியனும் புதனும் கன்னி ராசிக்கு பயிற்சியாகிறாங்க. சனி வக்ரமா பார்வையை நல்ல ஒரு பலத்தில் கொடுக்க இருக்கிறார். இந்த கிரகநிலை மாற்றம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டாக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கணிக்கணும், எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர என்ன பண்ணலாம், நல்லதொரு முன்னேற்றம் பெற உங்களோட கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே எளிய முறையில் நீங்கள் விடை பெற்று நலமுடன் வாழ முடியும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க. நாம் இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இது குறித்த முழுமையான விளக்கத்தையுமே இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசியோ விருச்சிக லக்கணமாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு கால் முட்டி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு அதிக அளவில் நன்மைகள் வந்து சேரும். நண்பனுக்கு பணம் கொடுத்து பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்குமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஜாமீன் கொடுக்காதீங்க, யாருக்காகவும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. இந்த விஷயத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது, ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கான சிபாரிசை பெற போகிறீங்க. நன்மைகளை உங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்துலையுமே யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகியிருக்கு. உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறும் வராது. அதே போல் எந்த விஷயத்தில் அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடிய திறமை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இயல்பிலே இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை கொடுக்கும். காரிய தடை தாமதம் நீங்கும். எதிர்பார்த்தபடி எல்லா விஷயமுமே நடக்கும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். பழைய பாக்கிகள் வேகமாக வசூலாகும். புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் மட்டும் யோசித்து சிந்திச்சு செய்யுங்க. கொடுக்கல் வாங்கல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பணவரத்து சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அலுவலகம் தொடர்பாக திடீர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இடமாற்றம், அரசு வேலைகள், அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெருமளவு பெற முடியும். மனதார சிவபெருமான வழிபட்டு வருவதன் மூலம் நோய் தொற்றி பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நீங்கள் பெற முடியும். சூரியன் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தொழிலில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பயணங்கள் மூலம் நன்மை, இது எல்லாமே கிடைக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். மிகவும் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் அமையும். தாய்மாமன் வழியில் நன்மை ஏற்படும், நல்லது நடக்கும். வீட்டில் இந்த ஒரு மாதத்தில் ஏதாவது நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் பல சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனக்குறைவு இல்லாமல் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஆரோக்கியத்தில் கட்டாயமாக இந்த மாதம் அக்கறை செலுத்தணும். இடம் வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். சந்தோஷம் ரீதியாக 75%, பொருளாதார ஏற்றத்தை பொறுத்த வரைக்கும் 80% விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் நல்லாவே அமைஞ்சிருக்கு. சிவபெருமான் வழிபாடு அற்புதத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, நன்மைகளை நீங்கள் பெற முடியும்.
குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலை மாறும். ஆனாலும் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் நன்மைகளை பெறலாம். கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பற்றின கவலை அதிகரிக்கலாம். நிதானமாக செய்யும் ஒவ்வொரு செயலுமே நன்மை உண்டாகும் உங்களுக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். உங்களுடைய தொகுதி மக்களின் தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பூர்த்தி செஞ்சால் ரொம்பவுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இதன் மூலம் கட்சி தலைமையின் அன்புக்கு நீங்கள் பாத்திரமாக விளங்க போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு எல்லோருடைய கவனத்தையும் உங்கள் பக்கம் ஈர்க்க போகிறீங்க. படிப்புகளை வெளியிட சில போராட்டங்களையுமே சந்திக்கிற மாதிரியான சூழல் தான் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக இப்போ படிக்க போகிறீங்க. விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன விஷயம் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியுமே கவலைப்படாமல் நினச்ச காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமா நீங்கள் இப்போ இருக்க போகிறீங்க. உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை இப்போ நீங்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழல் உருவாகும். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் அதிகரிக்கும். அடுத்து அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் இழுபறியாக இருந்த பிரச்சனைகளும் சாதகமாக முடியும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் இப்போ உங்களை விட்டு நீங்கும். உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். கடன் பிரச்சனை குறையும். முன்னேற தேவையான உதவிகள் உண்டாகும். இந்த மாதம் கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வீண் பகை ஏற்பட்டு விலகும். கோபப்படுறத கட்டாயம் நீங்கள் குறைச்சிக்கணும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் உங்களுக்கு பாராட்டுக்கு பதிலாக விமர்சனம் கிடைக்கும். இதனால் திடீர் கோபம் வரலாம். வீண் செலவும் இருக்கும். நீங்கள் பிடிவாதத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் கோபத்தையும் குறைச்சிக்கிட்டு உங்களோட பணிகளை செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய விளைவுகளிலிருந்து தப்பிக்க எந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்து வந்து கந்தன் அருளால் கண்டபினி நீங்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். முருகனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு திருமுருகாற்றுப்படையை தொடர்ந்து பாராயணம் செய்வதன் மூலம் பெற முடியும். அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 15, 16. இன்றைய தினம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளை நீங்கள் அனைத்து விதத்திலையும் பெற முடியும். இந்த மாதம் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தா நல்லாயிருக்கும். பெரிய உடல்நலை பிரச்சனை எதுவும் உங்களை பாதிக்காது. குறிப்பாக கடந்த 2 வாரத்தில் ஒரு சில தோல் பிரச்சனை, கண் சம்மந்த பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனையுமே இப்போ நீங்கும். ஆனால் உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட சிறு சிறு கோளாறு வரலாம். உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிச்சா அதுலேயுமே நீங்கள் இந்த பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் புரிய உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது. புதிய தொழிலை தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமான ஓட்டம் பிறக்கும். உங்கள் தொழில் கூட்டாளிகள் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனமாக கையாண்டால் நன்மைகளை பெற முடியும். மாணவர்கள் விரும்பிய நிறுவனத்தில் சேர்க்கை பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். வெளிநாட்டில் படிப்பு விஷயமா சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி பலிக்கும். இந்த மாதம் நீங்கள் நினச்ச இடத்துல சேர்க்கை உண்டாகும். நல்ல செய்தி ஒன்று கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நேரம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை பேசி தீர்ப்பதன் மூலம் சுமூகமான நல்லுறவு மேம்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைகளுக்கு உங்களுக்கு நல்லதொரு ஆதரவு கொடுப்பாங்க. சனியின் சஞ்சாரம் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகள் தொடர்பான சில கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். அவங்களோட விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மேலும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய நேர்மறையான பலன்களை பெறவும் சிறிய சவால்களை சமாளிக்கவும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நன்மைகளை பெறலாம். 12ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா? இதனால் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு. செலவுகளை கட்டுப்படுத்தவும் பயணங்கள் சுமூகமாக நடக்கவும் செவ்வாய்க்கிழமையில் அனுமன் சாலிசா தொடர்ந்து பாராயணம் செய்து வருவது நன்மையை கொடுக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும். கூட்டாளிகளோட எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு முக்கிய வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் விருச்சிக ராசி அன்பர்கள் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு செஞ்சிங்கன்னா எல்லா விதத்திலுமே வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். குழந்தைகள் தொடர்பான கவலைகளும் நீங்கும். விநாயகர் பெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தொட்டது துளங்கும், நினைச்சது நடக்கும். விநாயகர் பெருமான் விருச்சிக ராசி அன்பர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் தொடருங்க. நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும்.
என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.